ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு டிசம்பர் 21 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஸ்ருதியும் ரவியும் இங்கே வெளியில நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்போ மனோஜும் ரோஹிணி வந்து இவங்க ரவி கிட்ட வந்து காசு கேட்குறாங்க. இந்த மாதிரி அப்பா பார்த்தியா எப்படி பேசுறாருன்னு, அவர் எப்படி எனக்கு காசு தர மாட்டார் போல, நீ எனக்கு ஒரு நீ எனக்கு கடனா கூட ஒரு 70 லட்ச ரூபா தாயேன்னொடனே, இப்போ ரவி என்ன சொல்ற, என்கிட்ட எங்க காசு இருக்குன்னொடனே, உன்கிட்ட காசு இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனால் ஸ்ருதியோட அப்பா கிட்ட கேட்கலாம்லன்னொடனே, இப்போ ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, ஏன் அச்சா கிட்டயா, நானா கேட்க மாட்டேன், அவங்களா தந்தா வாங்கிக்குவேன்னொடனே, இல்லை நீ ஒரே பொண்ணு தானே, எல்லா சொத்தும் உனக்கு தானேன்னொடனே, இல்லை எங்க அம்மா அப்பாவா தந்தா நான் வாங்கிக்குவேன், நானா போயினா கேட்க மாட்டேன், இப்போ அங்கிள் ஆண்டி எவ்வளோ கவலைப்பட்டாங்க, அது மாதிரினா என்னாலாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொன்னோடனே, இப்போ ரவி என்ன சொல்றாருன்னா, என்னடா நான் எனக்காக கூட அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் கேட்க மாட்டேன், என்னையே போய் கேட்க சொல்ற, அவங்க அம்மா வந்து என்னை ரெஸ்டாரண்ட் தொடங்க சொல்லி பிளாங்க் செக் கொண்டு வந்து தந்துட்டு போனாங்க, நான் அதையே வேணான்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன், ஸ்ருதி கிட்ட வேணா கேட்டு பாரு, நானும் அவங்ககிட்ட போய் கேட்க மாட்டேன் அப்படின்னோடனே, யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா மனோஜ் வீட்டுக்குள்ள போய் ரொம்ப கோவப்படுறாரு. உங்க அப்பா மட்டும் இப்ப வெளியில இருந்துதான் இந்த பிரச்சனையே இல்லைன்னு வர ரோஹிணி கிட்ட சொன்னோன்னே, இப்ப ரோஹிணி வர ஏத்தி விடுறாங்க. கூட பிறந்தவங்களும் சொந்தக்காரங்களும் இந்த மாதிரி ஒருத்தங்க மேல ஏறி வர்றது யாருக்கும் பிடிக்காதுதான், நீ அதனால கவலைப்படாத, நம்ம எதனாச்சும் இது பண்ணலான்னு இப்ப நம்ம சந்தோஷி சார் கிட்டே கேட்கலாம், நிறைய டீல்ஸ் முடிச்சு கொடுத்தோம்னா அவரே நமக்கு தருவாருங்கிற மாதிரி மனோஜ் முடிவு பண்றாரு. இப்ப எல்லாருமே அவங்கவுங்க போய் தூங்க போறாங்க. முத்துவும் மீனாவும் வந்து அவங்க எந்த மாதிரி வீடு கட்டலாம், அந்த வீடு எப்படி இருக்கணும், பாட்டி ஊர்ல வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஜாலியா பேசிட்டே இருக்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, ரோஹிணி வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப விஜயா வந்து தட்டி எழுப்பி வெளியில கூட்டிட்டு போயிட்டு, நீ வந்து உன் ஃப்ரெண்டு வித்யா கிட்ட தானே பேசணும், உங்க மாமா கிட்ட பேசினேன்னு, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு பிடிச்சி அந்த நீச்சல் குளத்துல தள்ளி விட்டுருந்தாங்க. அப்போ உடனே வேண்டாம் ஆண்டி வேண்டாம் ஆண்டின்னு சொல்லிட்டு ரோஹிணி கையை காலாட்டுறாங்க. என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு மனோஜ் வேற கேட்கிறாரு. இல்லப்பா கனவு அப்படி சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, முத்து வந்து அந்த ஜீவாவ கூப்பிடுறதுக்காக வந்து அவங்கள கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அப்ப 2 பேருமா பேசிட்டே வராங்க. அப்போ என்ன மேடம் போன வாட்டி வந்தப்ப வேலை முடியலைன்னோனே, போன மாட்டியே இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் தான் வந்தேன். அப்பவே இந்த வேலை முடிஞ்சிருக்கணும். ஒரு 30 லட்சம் வேஸ்ட்டா போயிருச்சு. 2 ஃப்ராடுங்க என்ட்ட வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அந்த காச வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.